மக்களுக்காக ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார் தளபதி. இந்த ஆட்சியை குறை சொல்லுவது யார்? சீமான். நீ யாரு பாணி? விஜயலட்சுமி பஞ்சாயத்தே உன்னந்தீரல, இவன் திமுக வச்சிருவன்றான். புதுசா கட்சி ஆரம்பிச்சவன் ஒரு கல்யாணத்துக்கு பத்திரிகை கொடுக்கறன்னு வச்சுக்கங்க, என்ன பத்திரிகை கொடுக்கறோம், குடும்பத்தோட வாங்கன்னு ஒரு மரியாதைக்கு சொல்றோம். நீங்க வாசமா இருந்தா நேசமா இருந்தா அண்ணியை கூட்டுக்கிட்டு கல்யாணத்துக்கு போவீங்களா போக மாட்டீங்களா? ஒருத்தன் கட்சி ஆரம்பிச்சு ஒரு வருஷம் ஆகுது, பொண்டாட்டிய கண்ணுல காட்டல. ஒரு கதாநாயகி கீர்த்தி சுரேஷுக்கு கோவாவில் கல்யாணம், தனி பிளைட்ல போறான், திரிஷாவை கூட்டு போறான். இவனுக்கு என்ன தகுதி நாட்டால? அதிமுக காரணம் சண்டால பாவிங்க, உம்மாவையே காப்பாத்தாதா நீங்களாடா. இனிமே இந்த நாட்டை காப்பாற்ற போறீங்க. தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் எந்த நேரத்தில் ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கிட்டோம்? ஏற்கனவே 5 ஆண்டு காலம் அதிமுகவுடைய ஆட்சி நடைபெற்றது. அந்த அதிமுகவுடைய ஆட்சி நடைபெற்ற காலத்திலே நான் மதுராந்தகம் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர், நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அருமை அண்ணன் மாஸ் அவர்கள் இதே தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர், எதிர்கட்சி. அப்படி நாங்கள் எதிர்கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்த நேரத்தில் 3 முதலமைச்சர் தமிழ்நாட்டை ஆண்டாங்க. முதல்ல ஜெயலலிதா, அதுக்கப்புறம் ஓ பன்னீர்செல்வம், அதுக்கப்புறம் எடப்பாடி. நான் என்ன கேட்கிறேன், கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியிலே அதிமுகவுடைய ஆட்சியிலே ஜெயலலிதா அம்மா இறந்துட்டாங்க. எப்படி இறந்தாங்க? யாராவது சொல்லு. நாளைக்கு அதிமுக மேடையில விளக்கம் போட்டு நீ சொல்லு, கொம்மா எப்படி செத்தாங்கன்னு சொல்லு. எங்க தலைவர் கலைஞர் வயது 96, வயது முதிர்வின் காரணமாக தலைவர் கலைஞரை மருத்துவமனை கொண்டு போனோம். ஹாஸ்பிட்டலில் வைத்தியமானி வீட்டுக்கு கொண்டு வந்தோம். மறுபடியும் உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனோம். தொண்டையில் ஒரு குழா போட்டு தலைவர் கலைஞரை பேசக்கூடாது, ஆனால் வீட்டிலே ஓய்வு எடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். தலைவர் கலைஞர் வீட்டில் இருந்தார். எந்த அரசியல் கட்சி தலைவராக இருந்தாலும் அரசியல் நாகரிகத்தோடு, ஏன் பிரதமர் மோடிக்கும் எங்களுக்கும் 1000 கருத்து வேறுபாடு இருக்கலாம். மோடியே கலைஞரை வந்து வீட்டு மாடியில பார்த்துட்டு போனார். பேப்பர்ல போட்டோ பிடிச்சு போட்டோம், டிவியில படத்தை காட்டணும். சாதாரண கடைகோடி தொண்டன் கூட கலைஞரை பார்க்க முடிஞ்சது, தலைவர் கலைஞர் உயிரோடு இருந்தவரை. நான் என்ன கேட்கிறேன், அதிமுக ஆட்சியில் இருந்தீங்கல்ல, கொம்மா ஜெயலலிதாவை அப்பல்ல கொண்டு போய் சேர்த்தீங்கல்ல, யாராவது பார்த்தீங்களாடா? யார்கிட்டையாவது காட்டினீங்களாடா? எவன்டா பார்த்தது? எவன்டா காட்டினது? ஜெயலலிதாவை உள்ள வச்சுட்டான். கவர்னர் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வெளியில் வந்தார். பத்திரிக்கைக்காரன் டிவிக்காரெல்லாம் கேட்டாங்க, பார்த்தீங்களான்னாங்க. பார்த்தோன்னார். யாரை பார்த்தீங்க? பார்த்ததா சொன்னவங்களை பார்த்தோம். ராகுல் காந்தி வந்தார், உள்ளே போயிட்டு வெளியே வந்தார். பார்த்தீங்களான்னாங்க. பார்த்தன்னார். யாரை பார்த்தீங்கன்னாங்க. பார்த்ததா சொன்னவங்களை பார்த்தோம். வெங்கையா நாயுடு வந்தார், ஹாஸ்பிட்டலுக்கு வீட்டில் போயிட்டு வெளியில் வந்தார். பார்த்தீங்களான்னாங்க. பார்த்தன்னார். யாரை பார்த்தீங்கன்னோம். பார்த்ததா சொன்னவங்களை பார்த்தோம். தலையெடுத்து நம்ம தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின், அப்போது எதிர்கட்சி தலைவர், அரசியல் நாகரிகங்கிறது இவரும் அப்பல்ல ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் வெளியில் வந்தார். பத்திரிக்கைக்காரெல்லாம் கேட்டான், பார்த்தீங்களான்னு கேட்டாங்க. இவர் எதிர்கட்சி தலைவர், நாங்கள் உள்ளே போகல, எங்களை பார்க்கவே விடலனா நாகரிகமாக இருக்குமா? தளபதி ஸ்டாலின் சொன்னார். பார்த்தன்னார். யாரை பார்த்தீங்கன்னு கேட்டாங்க. பார்த்ததா சொன்னவங்களை பார்த்தோம். நான் என்ன கேட்குறேன், 3 மாதமாக அப்பல்லோவை ஜெயலலிதாவை வச்சுக்கிட்டு எவனுமே பார்க்காம பார்த்ததா சொன்னவங்களை பார்த்தேன்னு ஒரு லேடியை கொண்டு போய் பாடியாக கொண்டு வந்தீங்களே. நான் எடப்பாடி பழனிசாமி கேட்குறேன், ஓ பன்னீர்செல்வத்தையும் கேட்குறேன், அதிமுகவுடைய அடிமட்ட தொண்டனையும் பார்த்து கேட்குறேன். நடந்து முடிந்த கடந்த சட்டமன்ற தேர்தல் 2016 சட்டமன்ற தேர்தலிலே ஒரு சில தொகுதிகளில் வெறும் 1000 வாக்கு 2000 வாக்கு வித்தியாசத்திலே திமுக வெற்றி வாய்ப்பு இழந்தது. நாங்கள் 96 பேர் எதிர்க்கட்சியிலே சட்டமன்ற உறுப்பினராக இருந்தோம். கடந்த முறை நாங்கள் ஆட்சிக்கு வந்திருந்தால், தளபதி மு.க. ஸ்டாலின் முதலமைச்சராக இருந்திருந்தால், நாங்கள் யாரை காப்பாற்றினோமோ இல்லையோ, அப்பல்லோ ஹாஸ்பிட்டலில் யாரையும் பார்க்க விட மாட்டான், எவனா இருந்தாலும் இழுத்தடிச்சு வெளியே துரத்திட்டு ஜெயலலிதா கண்டிஷன் என்னன்னு பார்த்து அந்த அம்மாவை கொண்டு போய் அமெரிக்காவிலேயாவது வைத்தியம் பார்த்து உயிரோட கொடுத்திருப்போம்டா, உயிரோட கொடுத்திருப்போம். அதிமுக காரணம் சண்டால பாவிங்க, உம்மாவையே காப்பாத்தாதா நீங்களாடா.
இனிமே இந்த நாட்டை காப்பாற்ற போறீங்க? தாய்மாரெல்லாம் யோசிச்சு பார்க்கணும். ஜெயலலிதாவுடைய மரணத்துக்கு யாராவது காரணம் சொல்ல முடியுமா? 5 ஆண்டுகள் அதிமுக ஆட்சி நடைபெற்றது. கடைசி 1.5 ஆண்டுகளது கொரோனா நோய் வந்தது. கொரோனா என்கிற கொடிய நோய் வந்த பொழுது ஆளுங்கட்சியில் இருக்கிற முதலமைச்சர் வெளியிலே வந்தாரா? அமைச்சர்கள் வெளியிலே வந்தார்களா? எய்ட்ஸ் வந்து செத்தா கூட பரவாயில்ல, கொரோனா வந்து செத்தால் தந்தை இறந்தால் கூட மகன் கொல்லி வைக்க முடியாத சூழ்நிலை, தாய் இறந்தால் கூட மகன் கொல்லி வைக்க முடியாத சூழ்நிலை, கட்டிய மனைவி இறந்தால் கூட பெற்ற பிள்ளை கணவன் முகத்தை பார்க்க முடியாத சூழ்நிலை. அப்படி அந்த சூழ்நிலை வந்த நேரத்தில் அதிமுகவுடைய அமைச்சர்கள் அத்தனை பேரும் வீட்டை விட்டு வெளிவராத நேரத்தில் என் தானை தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் ஒன்றிணைப்போம் வா என்று சொல்லி கழகத்துடைய தொண்டர்களை உயிரை பணைய வச்சு மேடையில் உட்கார்ந்திருக்கிற அத்தனை நிர்வாகிகளும் உங்கள் வீடு தேடி எதிர்க்கட்சியாக இருந்தாலும் அரிசி கொடுத்தோம், மளிகை ஜாமான் கொடுத்தோம், காய்கறி கொடுத்தோம், ரொம்ப முடியாத இடத்துல நாங்கள் சாப்பாடு கூட செஞ்சு போட்டோம். இன்னும் நான் மனம் விந்தி சொல்கிறேன், அந்த கொரோனா காலகட்டத்திலே மக்களுக்கு உழைத்த காரணத்தினால் தான் செல்லமாக பெற்ற பிள்ளையை மாசு பறி கொடுத்தார். மாசு பறி கொடுத்தார். கொடுத்தாரா இல்லையா? மனசாட்சியோடு நீங்க பார்க்கணும். அந்த நேரத்தில் பொதுமக்கள் பாதித்து விட்டார்கள். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 5000 ரூபாய் பணத்தை கொடுன்னு தளபதி சொன்னாரு. எடப்பாடி பழனிசாமி கொடுக்க மாட்டேன்னாரு. ஆனால் தளபதி மு.க. ஸ்டாலின் நாங்கள் வைந்தால் 5000 தருவோம் என்று சொல்லி ஆட்சி பொறுப்பு ஏற்றவுடன் நாங்கள் ஆட்சிக்கு வந்த நேரத்திலே கொரோனா உச்சத்திலே இருந்த காலகட்டத்தில் உலகத்திலே எந்த ஒரு அமைச்சரும் எந்த ஒரு தலைவனும் செய்யாத காரியத்தை மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரும் தளபதி மு.க. ஸ்டாலினும் கொரோனா நோயாளிகள் பாதிக்கப்பட்ட கோவை மருத்துவமனையிலே சென்று டாக்டரை பார்த்துவிட்டு நோயாளியை பார்த்துவிட்டு மக்களை காப்பாற்றி விட்டு 2 தவணையா 2000 கொடுத்தமா இல்லையா? எம்மா உங்களை தாம்மா பார்த்து கேட்கிறேன், வாங்கினியா இல்லையா? துண்ண வைத்த முன்ன வச்சு இல்லைன்னு சொல்லாத, ஓப்பனா பேசு. 4000 வாங்கினியா இல்லையா? உடு. நாங்க கொடுத்த வாக்குறுதி பெரிய சாதனை வேணாங்க. பேருந்தில் இலவசம் மகளிருக்கு சொன்னமா இல்லையா? பஸ்ல போறியா இல்லையா? எம்மா உங்களை தாம்மா கேட்கிறேன், போறீங்களா இல்லையா? ஏன் வாயை வச்சு நான் சும்மா இருக்க மாட்டேன்றேன். எனக்கு பிளஸும் இந்த வாய் தான், மைனஸும் இந்த வாய் தான். நேற்று திருச்சியில் ஒரு கூட்டம், இப்படிதான் பேருந்திலே தளபதி மு.க. ஸ்டாலின் அனைவருக்கும் இலவசம், பேருந்திலே மகளிருக்கு இலவசம், அதை விடியல் பயணம் என்று சொன்னார்னு பேசுறேங்க. உங்களை மாதிரி உட்காந்துருக்கிற அம்மா எந்திரிச்சு என்னை பார்த்து கேட்டுச்சு, பிரியா கொடுத்தாங்களாம். பிரியா டவுன் பஸ்ஸில் தானே கொடுத்தாங்க. நான் அதை கேட்டேன், ஏன் ஏசி பஸ்ஸில் ஏற்றி விடுவீங்கறான்னு கேட்டேன். அந்த அம்மாவை நான் திரும்ப கேட்டேன், நாங்கள் டவுன் பஸ்ஸில் கொடுத்தோம்னா அது ஜாபர்கான்பேட்டை, இது ஜாபர்கான்பேட்டை, நீ கோயம்பேடுக்கு ஒரு வேலையாக போகிற, இல்லை பிராட்வேவுக்கு ரெகுலராக வேலையாக போகிற, இல்லை தாம்பரத்துக்கு ரெகுலராக வேலைக்கு போகிறேன்னா தினசரி போயிட்டு வரத்துக்கு இலவசம் சொல்லி மாவட்ட செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் புள்ளி விவரத்தை அள்ளி வைத்தாரே. 720 கோடி முறை பையன் நாங்கள் பிரியா கொடுத்தா அந்த அம்மா கேட்டுச்சு என்னை பார்த்து, ஏன் ரூட்டு பஸ்ஸில் கொடுக்கலன்னுச்சு. நான் கேட்டேன், ரூட்டு பஸ்ஸில் கொடுத்தா நீ என்ன பண்ணுவன்னு கேட்டேன். அதுக்கு அந்த அம்மா சொல்லிச்சு, திருச்சியில் என் பொண்ணை நான் சென்னையில் கொடுத்துருக்கேன், ரூட்டு பஸ்ஸில் பிரியா கொடுத்தா நான் வாரம் போய் பார்த்துட்டு வருவேன்னு சொல்லிச்சு. அப்போ தான் நான் சொன்னேன், நீ பஸ்ஸில் டிக்கெட் எடுக்கக்கூடாது, அவ்வளவுதானே. உன் பொண்ணை போய் நீ சென்னையில் பார்க்கணும், அவ்வளவுதானே. நான் சொல்கிறேன், அதை கேளு சொல்லுன்னுச்சு. திருச்சியில் ஒரு டவுன் பஸ் ஏறு, சமயபுரத்தில் இறங்கு, சமயபுரத்தில் ஒரு டவுன் பஸ் ஏறு, பெரம்பலூரில் இறங்கு, பெரம்பலூர் டவுன் பஸ் ஏறு, தொழுதூரில் இறங்கு, தொழுதூரில் ஒரு டவுன் பஸ் ஏறு, வேப்பூரில் இறங்கு, வேப்பூரில் ஒரு டவுன் பஸ் ஏறு, உளுந்தூர்பேட்டையில் இறங்கு, உளுந்தூர்பேட்டையில் ஒரு டவுன் பஸ் ஏறு, விழுப்புரத்தில் இறங்கு, விழுப்புரத்தில் ஒரு டவுன் பஸ் ஏறு, விக்கிரவாண்டியில் இறங்கு,
விக்கிரவாண்டியில் ஒரு டவுன் பஸ் ஏறு, திண்டிவனத்தில் இறங்கு, திண்டிவனத்தில் ஒரு டவுன் பஸ் ஏறு, மருவத்தூரில் இறங்கு, மருவத்தூரில் ஒரு டவுன் பஸ் ஏறு, மதுராந்தகத்தில் இறங்கு, மதுராந்தகத்தில் ஒரு டவுன் பஸ் ஏறு, செங்கல்பட்டில் இறங்கு, செங்கல்பட்டில் ஒரு டவுன் பஸ் ஏறு, கூடுவாஞ்சேரியில் இறங்கு, கூடுவாஞ்சேரியில் ஒரு டவுன் பஸ் ஏறு, தாம்பரத்தில் இறங்கு, தாம்பரம் வந்து இறங்கி உன் பொண்ணை எங்கே கொடுத்துருக்கியோ ஒரு டவுன் பஸ்ஸை பிடிச்சி அங்கே போய் சேரு. நீ வாரம் வாரம் போய் உன் பொண்ணை பார்க்காத, வாரம் முழுக்க பஸ்ஸில் போ. என்னங்க இதை விட நாங்கள் என்னங்க பண்ண முடியும்? பஸ்ஸுக்கு பேருந்தில் இலவசம். நான் பெரிய சாதனைக்கெல்லாம் போகலிங்க, பெரிய சாதனைக்கெல்லாம் போகலிங்க. பஸ்ஸுக்கு பேருந்தில் இலவசம். உங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு பள்ளிக்கு அனுப்புனா காலை டிஃபன் இலவசம், மதிய சாப்பாடு முட்டையோடு இலவசம். நீ கான்வென்ட்டில் சேர்த்துட்டு ஏன் என் பிள்ளைக்கு காலை டிஃபன் தரலாம், நாங்கள் பொறுப்பு இல்லை. அரசு பள்ளியில் சேர்த்தா முட்டையோடு இலவசம். ஓகே, அதை விட்டாச்சு. உங்கள் வீட்டு உங்களுக்கு பஸ்ஸில் ஃப்ரீ கொடுத்துட்டோம். உங்கள் வீட்டு பெண் பிள்ளைகள் அரசு கல்லூரியில் படித்தால் அதுக்கு மாதம் 1000 கொடுத்துட்டோம். நான் முதல்வன் திட்டம் கொடுத்துட்டோம், தமிழ் புதல்வன் திட்டம் கொடுத்துட்டோம். எவ்வளவோ திட்டத்தை கொடுத்தாலும் இந்த மக்கள் எங்களை முழுசாக ஏற்றுக்கிட்டாங்களா? முழுசாக ஏற்றுக்கிட்டாங்களா? நான் வெளிப்படையாக வெக்கத்தை விட்டு சொல்கிறேன். ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி அண்ணா அறிவாலயத்துக்கு போனேன். அண்ணா அறிவாலயம் போனப்போ தளபதி கேட்டார், ஏண்டா புகழேந்தி நீ பேச்சாளராக இருக்கிறிய, தமிழ்நாடு முழுக்க போறிய, நம்ம ஆட்சியை பற்றி என்ன பேசுகிறாரு கேட்டார். தளபதி கிட்ட சொன்னேன், அண்ணன் தப்பாக எடுத்துக்காதீங்க, கோச்சிக்காதீங்க, நம்ம ஆட்சிக்கு குறிப்பாக மகளிர் மத்தியில் நல்ல பேரே கிடையாதுன்னு. ஏன் வாய் நான் தான் சொன்னேன். தளபதி கேட்டார், பிரியா பஸ்ஸு கொடுத்தோமே அப்போவுமான்னார். ஆமான்னு. பெண்களுக்கு பஸ்ஸில் ஃப்ரீன்னமே அப்போவுமா? ஆமாம். குழந்தைக்கு காலை டிஃபன் பள்ளிக்கூடத்தில் ஃப்ரீன்னமே அப்போவுமா? ஆமாம். பிள்ளைக்கு முட்டையோடு சத்துணவு கொடுத்தோமே அப்போவுமா? அப்போதான். ஆமாம். சரி, பெண்கள் கல்லூரியிலே பிடிக்க மாதம் 1000 கொடுத்தோமே அப்போவுமா? ஆமாம். என்னதாயா குறைன்னார். எங்களை பார்க்குற தாய்மார்கள்லாம் ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி திமுக கரை போட்ட வேட்டி கட்டினவனெல்லாம் இன்னும் கந்து வெட்டிக்கு வாங்கின மாதிரியே பார்த்துச்சு. என்னன்னு கேட்டோம். பார்க்குற தாய்மாரெல்லாம் எங்களை பார்த்து, அதெல்லாம் இருக்கட்டும், இவ்வளவு பண்ணீங்கள, அதை எப்போ கொடுப்பீங்கன்னாங்க. நாங்கள் கேட்டேன் எதைன்னு. அதுதாங்க அது. அட எதுமா, இந்த மாதம் 1000 கொடுப்புன்னு சொன்னீங்கல்ல, அதை எப்போ கொடுப்பீங்கன்னு கேட்டாங்க. அதைத்தான் தளபதி கிட்ட சொன்னோம். தளபதி சொன்னார், நிதிநிலை சரியில்லை, மத்தியில் இருக்கிற அரசாங்கம் நம்மை வஞ்சித்து கொண்டிருக்கிறது. கடந்து முடிந்த ஆட்சி 6 லட்சம் கோடிக்கு மேல் அரசாங்கத்திலே கடன் வைத்து விட்டார்கள். ஆனால் கொடுத்த வாக்குறுதியை நான் நிறைவேற்றியே தீர்வேன் என்று எவ்வளவோ சிரமங்கள் இருந்தாலும் ஒவ்வொரு தாய்மார்களுக்கும் தகுதியுடைய குடும்பங்களுக்கும் மாதம் 1000 வழங்கிய தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின். நல்லா வார்த்தையை கவனிக்கணும். தகுதி வாய்ந்த குடும்ப தலைவிக்கணும். உடனே எடப்பாடி பழனிசாமி கேட்டார், ஏன் எல்லாருக்கும் 1000 கொடுக்க வேண்டியதானே, அதில் என்ன தகுதி வாய்ந்த தாய்மாருக்கு? நான் தான் கேட்டேன், உன் பொண்டாட்டி கேட்குறியா? பிரேமலதா ஏன் தகுதி வாய்ந்தவர்களுக்கு அனைவருக்கும் 1000 கொடுக்க வேண்டியதானே? நான் தான் கேட்டேன், என்ன உனக்கு கேட்குறியான்னு. இப்போ இந்த கூட்டத்தில் உட்கார்ந்துருக்குல்ல, குறைந்தபட்சம் 2000 தாய்மார் உட்கார்ந்துருக்கிற இந்த 2000 பேரில் எனக்கு குடும்ப தலைவிக்கு 1000 வரலன்றவங்க மட்டும் கை தூக்கு. அண்ணா நோட் பண்ணிக்கண்ணா. 2000 பேரில் உட்காந்துருக்க, இதில் இந்த லைட்டு ஃபோக்கஸ்க்காக பார்க்குறேன், ஒரு கையை வச்சு பார்க்குறேன், டோட்டலாக ஒரு 20 பேர் தேரும். இந்த கடைசி இருங்க,
என் வயிற்றுலாம் கொட்டிக்காத. நான் நமுத்து போன பட்டாசுல என்ன நெருப்பு வச்சுங்கிறேன். எனக்கு தான் தெரியும் என்ன பாடுபடுறேன்னு. 2000 பேர்ல 20 பேருக்கு வரல. இந்த 20 பேருக்கு ஏன் வரலன்றதுக்கும் சொல்றேன். இந்த 20 பேருக்கு எப்படி வரப்போகுதுன்னு சொல்றேன். என்னது? இந்த 20 பேருக்கு ஏன் வரலன்னு சொல்றேன். இந்த 20 பேருக்கு ஏன் வரப்போகுதுன்னு சொல்றேன். நான் ஒரு விடுகதை ஒன்று சொல்றேன், அதுக்கு நீ பதில் சொல்லு. ஓடாது ஆனால் ஓடும். ஓடாது ஆனால் ஓடும். ஓடும் அது ஓடாது. யாரா பதில் சொல்லு. சொன்னா என் சொந்த செலவில் 5000 தரமாட்டேன், பிரபாகர் ராஜா கொடுப்பார். இந்த விடுகதைக்கு பதில் சொன்னா பிரபாகர், ஓடாது அது ஓடும், ஓடும் அது ஓடாது. பதில் தெரியலையா? நான் சொல்லட்டுமா? டிவி ஓடாது. கலைஞர் ஆட்சியில் கொடுத்த டிவி ஓடாது, ஆனா அது இன்னைக்கும் ஓடுது. அதிமுக ஆட்சியில் கொடுத்த ஃபேனு மிக்சியும் ஓடணும், ஆனா இப்போது ஓடலை. பதில் புரிஞ்சு போச்சா? என்னங்க? ஓடாது அது ஓடும். கலைஞர் கொடுத்த டிவி, திமுக கொடுத்த டிவி. ஓடு அது ஓடாது, ஃபேனு மிக்சி அதை உற்று. நான் ஆரம்பிச்ச சப்ஜெக்டுக்கு வரேன். இந்த 20 பேருக்கு ஏன் கிடைக்கல, 20 பேருக்கு எப்படி வரப்போகுதுன்னு சொல்ல வரேன். இந்த 20 பேருக்கு ஏன் கிடைக்கலன்னா, ஒரே ரேஷன் கார்டில் மருமவ பேரும் இருந்திருக்கும், மாமியார் பேரும் இருந்திருக்கும். ஒன்று மாமியார் முந்திக்கிட்டு இருக்கும், இல்லைன்னா மருமவ முந்திக்கிட்டு இருக்கும். என்னப்பா இதை விட்டுரு. ஏன் சொந்தத்தில் நடந்த சோகத்தை சொல்கிறேன். ஏன் கொழுந்தியா என் வீட்டுக்கு வந்திருந்தா, ஏன் கொழுந்தியா என் மனைவியுடைய தங்கச்சி. என்ன அண்ணன் தான் கூப்பிடுவான், மாமான்னு கூப்பிட மாட்டா. 6 மாதத்துக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்தவ என் பொண்டாட்டிக்கிட்ட பேசுகிறாள விட என்கிட்ட பங்கு கொடுத்தே பேச மாட்டா. நானும் வழியை கூப்பிட்டு, என் அண்ணன் தான் கூப்பிட்ற பொண்ணு, என்னம்மா என்கிட்ட பேச மாட்டேன்றேன், உங்ககிட்ட பேசி எனக்கு என்ன ஆக போகுதுன்னா, உனக்கு கல்யாணமாகி 2 புள்ள இருக்குது, உங்கள் அக்காவை கல்யாணமாகி எனக்கு ஒரு புள்ள இருக்குது, உங்ககிட்ட பேசி எனக்கு என்ன ஆக போகுது, என்னம்மா பிரச்சனை சொல்லுன்னு. உங்கள் தலைவர் தளபதியினுடைய ஆட்சி சரியில்லைன்னு ஏன் குழந்தையா சொன்னான். ஏன் குழந்தையாங்க, ஏன் பொண்டாட்டியுடைய தங்கச்சிங்க என்னை பார்த்து சொன்னா, உங்கள் தலைவர் தளபதியினுடைய ஆட்சி சரியில்லைன்னா. என்ன சரியில்லைன்னு கேட்டேன். ஊரு முழுக்க குடும்ப தலைவிக்கு 1000 கொடுக்கிறார்ல, எனக்கு அந்த 1000 வரல. நீ ஒரு முன்னாள் எம்எல்ஏ, திமுக கட்சியினுடைய பேச்சாளர், கொள்கை பரப்பு இணை செயலாளர், ஊரு முழுக்க போய் பேசுற. உக்காலுக்கும் எங்க அக்காலுக்கும் உனக்கும் கலைஞர் தான் கல்யாணத்தை பண்ணி வச்சார். அப்பேற்பட்ட உன் கொழுந்திய எனக்கு 1000 வரல. எனக்கு 1000 வரலன்னாலும் பரவாயில்ல. என் பக்கத்து வீட்டுக்காரி ஏடிஎம்கே கிளை செயலாளர் பொண்டாட்டி, அவன் 1000 வாங்கிட்டு என்னை நக்கலா பார்த்து சிரிக்கிறான். நான் வாழறதா தூக்கு போட்டு தொங்குறதான்னு தெரியல. இந்த மாதிரி பாவத்தை உங்கள் தளபதி பண்ணலாமான்னு என் தலைவரை பற்றி என்கிட்ட கேட்டான். அப்போ தான் என் குழந்தையாவை கேட்டேன் நான் திருப்பி, நீ என்ன வேலைமா பார்க்குறன்னு கேட்டேன். அவள் தெரியாதான், மறந்துடுச்சு சொல்லுன்ன. நான் ஸ்கூலில் டீச்சர்னா, சம்பளம் எவ்வளவு வாங்குறேன்னு கேட்டேன். புடிப்பு போவன்னா எட்டி இடுப்பு மேலே உதைப்பேன். புடிப்பு போவெல்லாம் பேசக்கூடாது. இந்த அரசு ஊழியர்லாம் ஒரு வசனம் ஒன்று வச்சுருப்பாங்க. எவ்வளோங்க சம்பளம்னா, புடிப்பு போவ நீ வாங்கிடுவ, லோன் போட்டு 50 லட்சம் 60 லட்சம் 20 லட்சம் லோன் வாங்கிடுவேன், ஏதாவது ப்ராப்பர்ட்டி வாங்கிடுவேன், அது இன்னும் புடிப்பு போக நொட்டணுமா, உண்மையான சம்பளத்தை சொல்லுன்னா. என் குழந்தையா சொன்னால் 1,13,000 ஸ்கூல் டீச்சர். அப்போ தான் என் குழந்தையா கிட்ட சொன்னேன், உனக்கு 1000 ரூபா கிடைக்க நான் ஏற்பாடு பண்ணட்டுமான்னு கேட்டேன். சொல்லு பண்ணுறேன்னா, உன் டீச்சர் வேலையை ரிசைன் பண்ணு, உனக்கு மாதம் 1000க்கு ஏற்பாடு பண்ணுறேன்னே. அவள் கேட்டால், 1,13,000 சம்பளம் வாங்குறேன் நான், மாதம் 1000 ரூபாய்க்கு வேலையை ரிசைன் பண்ண சொல்கிறியே, அது மனசாட்சிக்கு தான் என் குழந்தையா கேட்டா. அதை தான் நான் உங்களை பார்த்து கேட்குறேன்.
சாதாரண மக்கள், சாமானிய மக்களுக்கு, குடும்பத் தலைவிகளுக்கு 1000 சொன்னால், இதே ஜாபர்கான்பேட்டையில், இதே ஜோன்ஸ் ரோட்டில் 10 வீட்டை வாடகைக்கு விட்டு அந்த வீட்டில் ஒரு 1000 2000 வாடகைக்கு குடியிருக்கிறவங்க எனக்கு மாதம் 1000 வரலன்னு கேட்டால் நியாயம் உண்டு. 10 வீட்டை வாடகை கொடுக்குற நீ எனக்கு 1000 வரலன்னு கேட்குறது எப்படி நியாயம்? ஏம்மா உங்களுக்காக தான்மா பேசுகிறேன், கை தட்ட மாட்டியாம்மா? இவ்வளவு நேரம் ஆச்சு உங்களை நான் பற்ற வைக்கிறதுக்கு, கை தட்ட மாட்டியா? இது வரைக்கும் என் மேடை சர்வீஸில் கை தட்ட மாட்டியான்னு இன்னைக்கு தான்டா வாழ்க்கையில கேட்டேன். அந்த மாதிரி நமுத்து போன ஆடியன்ஸு. என்னது இப்ப புரியுற மாதிரி சொல்றேன். பசிச்சவங்களுக்கு, பசியோட இருப்பவங்களுக்கு பாவப்பட்டு நாங்க தயிர் சோறோ, ஒரு எலுமிச்சம் சோறோ, ஒரு புளி சோறோ, ஒரு தக்காளி சோறோ, ஒரு சாம்பார் சோறோ கொடுத்தா 3 வேளை மூக்க பிடிக்க பிரியாணி சாப்பிட்றவன் எனக்கு ஏன் அந்த தயிர் சோறு வேணும்னு கேட்கறான்னா அவனை என்ன சொல்றது? சொல்லுங்க சொல்லுங்க. ஆனால் இதிலும் அந்த குறைபாடு இருக்கட்டும். ஏன் எனக்கு அந்த 1000 வரலன்னாங்க? தளபதியினுடைய கவனத்துக்கு மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் மாசு போன்றவர்கள் எடுத்து சென்றார்கள். நேற்று தளபதி அவர்கள் அந்த விதிகளில் கூட தளர்த்தி நான் கேட்கிறேன், குடும்ப தலைவி என்றால் அத்தனை பேரும் குடும்ப தலைவி தானே? இங்கே எனக்கு முன்னாலே பேசியாரே சகோதரி ஜோதி, அவர் குடும்ப தலைவி. கலைஞர் உருவாக்கிய திட்டங்களால், மறைந்த எங்கள் தலைவர் கலைஞர் உருவாக்கிய திட்டத்தால், அவர் கொண்டு வந்த சட்டத்தால் பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்று ஆண்களுக்கு சமமாக இன்றைக்கு பெண்கள் அரசு வேலையிலே இருக்கிறார்கள். ஒரு கலெக்டர், IAS குடும்ப தலைவி தானே? அவங்க 1000 ரூபாய் எதிர்பார்க்கலாமா? ஒரு DSP காவல்துறையில குடும்ப தலைவி தானே? அவங்க 1000 எதிர்பார்க்கலாமா? இந்த வாதங்களை எல்லாம் எடுத்து வைத்த நேரத்திலும் தளபதி MK ஸ்டாலின் சொல்லிவிட்டார், மிச்சம் மீதி சொச்சம் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் ஜூலை 15க்குள் நீங்கள் மறுபத்தும் விண்ணப்பித்தால் விடுபட்ட அத்தனை பேருக்கும் தருவேன் என்று தளபதி MK ஸ்டாலின் சொல்லி இருக்கிறார். இப்படி எவ்வளவோ திட்டத்தை என்னால் மணிக்கணக்கில் பேச முடியும். நான் எதை தொடுவது எதை விடுவதுன்னு தெரியல. நான் ஒரே ஒரு கருத்தை கேட்கிறேன். மக்களுக்காக ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார் தளபதி. இந்த ஆட்சியை குறை சொல்லுவது யார்? சீமான். நீ யாரு பாணி? விஜயலட்சுமி பஞ்சாயத்து இன்னும் தீரல. விஜயலட்சுமி பஞ்சாயத்து இன்னும் தீரல. இவன் திமுக வச்சிருவன்றான். புதுசா கட்சி ஆரம்பிச்சவன் திமுக வச்சிருவன்றான். புதுசா கட்சி ஆரம்பிச்சவன் ஒரு கல்யாணத்துக்கு பத்திரிக்கை கொடுக்குறேன்னு வச்சுக்கங்க. என்ன பத்திரிக்கை கொடுக்குறோம், குடும்பத்தோடு வாங்கன்னு ஒரு மரியாதைக்கு சொல்கிறோம். நீங்கள் பாசமாக இருந்தால், நேசமாக இருந்தால் அண்ணியை கூட்டுக்கிட்டு கல்யாணத்துக்கு போவீங்க. அமைச்சரை பார்த்து தான் கேட்குறேன், போவீங்களா போக மாட்டீங்களா? ஒருத்தன் கட்சி ஆரம்பித்து 1 வருஷம் ஆகுது, பொண்டாட்டியை கண்ணில் காட்டல. ஒரு கதாநாயகி கீர்த்தி சுரேஷுக்கு கோவாவில் கல்யாணம், தனி ஃப்ளைட்டில் போகிறான், திரிஷாவை கூட்டின்னு போகிறான். இவனுக்கு என்ன தகுதி இது நாட்டால்? என்னங்க இவனுக்கு என்ன தகுதி நாட்டால்? எடப்பாடி பழனிசாமி கொம்மாவே காப்பாற்றது எங்களை காப்பாற்ற போறியா? உன்னுடைய ஆட்சியை மத்திய அரசாங்கத்தில் அடமானம் வைத்து தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் அனைத்தையும் விட்டு கொடுத்து விட்டு இன்றைக்கு பிஜேபியுடைய காலில் விழுந்து கிடக்கக்கூடிய நீ காப்பாற்றப் போகிறாயா? இவர்கள் யாரும் உங்களை காப்பாற்றப் போவதில்லை. உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு மாதத்தின் அருமை ஒரு ஆண்டினுடைய யாருக்கு தெரியும் என்று சொன்னால், ஒரு தேர்வு எழுதக்கூடிய மாணவனுக்கு ஒரு ஆண்டினுடைய அருமை தெரியும். ஒரு மாதத்தின் அருமை யாருக்கு தெரியும் என்றால், குறை மாதமாக ஒரு குழந்தையை பெற்றெடுத்த தாய்க்கு ஒரு மாதத்தினுடைய அருமை தெரியும். ஒரு வாரத்தின் அருமை யாருக்கு தெரியும் என்றால், ஒரு வார பத்திரிகை ஆசிரியருக்கு தெரியும். ஒரு நாளின் அருமை யாருக்கு தெரியும் என்றால், ஒரு தினக்கூலி தொழிலாளிக்கு ஒரு நாளினுடைய அருமை தெரியும். ஒரு மணி நேரத்தினுடைய அருமை யாருக்கு தெரியும் என்றால், அன்பான காதலிக்காக காத்திருக்கிற காதலனுக்கு ஒரு மணி நேரத்தினுடைய அருமை தெரியும். ஒரு நிமிடத்தின் அருமை யாருக்கு தெரியும் என்றால், அவசரத்தில் ரயிலையோ பஸ்ஸையோ
தவறவிட்ட ஒரு பயணிக்கு ஒரு நிமிடத்துடைய அருமை தெரியும். ஒரு நொடியின் அருமை யாருக்கு தெரியும் என்றால், ஒரு நொடியிலே மரணத்திலே தப்பியவனுக்கு ஒரு நொடியின் அருமை தெரியும். ஆக ஒரு ஆண்டு, ஒரு மாதம், ஒரு நாள், ஒரு மணி நேரம், ஒரு நிமிடம், ஒரு நொடி கூட விடாமல் இந்த நாட்டுக்காக உழைத்து கொண்டிருக்கிற தன்னேரில்லா தளபதி மு.க. ஸ்டாலின் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக மீண்டும் அரியணையில் ஏற்றுவதற்கு தலைவர் கலைஞருடைய பிறந்த நாளில் சபதமேற்போம் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.